ஒரு பெரியவர் மோடி, நான் ஒத்துக்கிறேன். ஒரு 10 வருஷம் இருந்திருக்கார். 10 வருஷம் இருந்தவருக்கு மறுபடியும் வரணும்னு 6 முறை தமிழ்நாட்டுக்கு வர்றீங்க போகிறீங்க, எல்லாம் பாலாக பறக்கிறீங்களே. அவர் சொல்கிறார், இந்தியாவே என் வீடுன்னா. நாங்களாவது பரவாயில்ல, இது எங்கள் வீடுன்னோம். அவர் இந்தியாவே போடுன்றார். பரவாயில்ல வச்சுக்க, வேணாம் சொல்ல, நான் என்ன சொல்ல. எங்கள் மேலே என்ன குற்றம்? பொதுவாக இந்த தேர்தலில் அவர் வைக்கிற குற்றச்சாட்டு வாரிசு அரசை ஒழிப்பேன் என்பதுதான். அது எதை காட்டுறாரு? வாரிசு அரசியல் அவர் ஒன்று நேரு குடும்பம் ஒரு டார்கெட், இரண்டாவது டார்கெட் கலைஞருடைய குடும்பம். இது ரெண்டு தான் டார்கெட் பண்ணுறார். நான் கேட்குறேன், வாரிசுன்னா என்ன? ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறான், அதுக்கப்புறம் ஆம்பளை வந்தால் புள்ள பெற்றுக்கிறான், புள்ள வளருது, அப்பா பேப்பர் பச்சா எடுத்து படிக்குது, கூட்டத்துக்கு போனால் கூட்டத்துக்கு வருது, ஊர்வலம் கோஷம் போனால் கோஷம் போட்டு ஓடுது, இப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் அது இது வரும். அப்பா நான் கூட பேசுகிறானோ எழுதுறேன்னா படிக்க கொடுத்து போகிறேன்னா அப்படி அப்படியே கொஞ்சமாக அவங்க கட்சிக்கு வந்தான். அதுக்கப்புறம் போராட்டம் ஜெயிலுக்கு போகுது, போலீஸ்காரன் வச்சா வாங்கிக்கிது. அதுக்கப்புறம் வயசு வந்தால் ஒரு சீட்டு கேட்பான், பஞ்சாயத்து போட்டு கேட்பான், இது மாதிரி ஏதாவது ஒன்று கேட்பான், கொடுத்தா கொடுப்பாங்க, இல்லைன்னா போடான்னு பிடிச்சி தான் பேசாமல் இருப்பான். அவ்வளோதானே. இது வாரிசு. சில பேர் இருக்காங்க, அந்த தொல்லியும் வேணாம், கொண்டாடியும் வேணாம், எதுவும் வேணாம், அதுவும் வேணாம், எதுவும் வேணாம், வேணாம். ஓம் நமச்சிவாயா இருந்து போய் இது. ஆனால் நாங்கள் வாரிசு அரசியலுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் இன்னாருடைய மகன் ஆகையினாலே அவர் அரசியலுக்கு வந்தார், கலைஞருடைய மகன் ஆகையினாலே சீஃப் மினிஸ்டர் ஆனார் என்று அல்ல. பண்டித ஜவஹர்லால் நேருடைய மகள் இந்திரா காந்தி என்ற காரணத்துக்காக அந்த அம்மா பிரைம் மினிஸ்டர் ஆகலை. பண்டித ஜவஹர்லால் நேரு செய்த தியாகத்துக்காக அவருடைய மகளுக்கும் அந்த ஸ்தானம் கிடைத்தது. 16 வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. 16 வருடங்கள். நம்ம வீட்டு ஃபேமிலி மாதிரி இல்லை. அலகாபாத்தில் மிகப்பெரிய மாளிகை, ஆனந்த பவன் மாளிகை. அவங்க அப்பா மிகப்பெரிய வைக்கில். அவங்க வீட்டில் இவரை தாளாற்ற கூட வெள்ளைக்காரங்காலத்திலே வெள்ளைக்காரச்சி. இவருக்கு ஷூ போடுறவன் வெள்ளைக்காரன், இவரை குதிரை ஏற்ற கற்றுக் கொடுத்த வெள்ளைக்காரன், இவர் டியூஷன் படித்தது வெள்ளைக்காரன், இவருக்கு ட்ரெஸ் பண்ணுற வெள்ளைக்காரன். ஒரு வெள்ளைக்காரனையும் வீட்டில் அத்தனை வேலைக்காரனாக வைத்திருந்த குடும்பம் மோதிலாலுடைய குடும்பம். அந்த செல்வ சேனாட்டில் வளர்ந்தவர். லண்டனுக்கு போய் ஹார்வர்ட்லேயும் கீழ்வாட்லையும் படித்தவர், கேம்பிரிட்ஜில் படித்தவர். அந்த ஊரில் அந்த ஹார்வர்டுக்கு 4 பக்கம் 4 வழி இருக்கும். உள்ளே படிச்சுட்டு வர்றவன் எந்தெந்த வழியாக ஒன்றா போகலாம். இவர் 4 பக்கம் 4 வழி இருக்குது. நேரு படிச்சுட்டு போகிறான். ஒரு கால் அவன் வடக்கு பக்கம் போய் அங்கே கார் இல்லைன்னு தெற்கு பக்கம் போனோம், அங்கே இல்லைன்னா கிழக்கு பக்கம் போனோம். அப்படியெல்லாம் மகன் நடக்கக்கூடாதுன்னு 4 கேட்லேயும் 4 காரை வாங்கி நிற்க வச்சு டிரைவர் போட்டு அவரை செல்வ சீமானாக வளர்க்கப்பட்ட ஒரு பெருமகன் தான் பண்டித ஜவஹர்லால் நேரு. அப்படி வளர்ந்தவர் தான் எர்வாடா சிறையிலும் வைனிதால் சிறையிலும் 16 ஆண்டு காலம் தரையிலே படுத்து. இப்பொழுதாவது ப்ளவு ஷூட் உண்டு, ஒரு சின்ன அறையில், அதிலே சட்டி, அதிலே மலம் கடிக்கணும் ரத்தத்தை, அதிலே ஒன்றுக்கு போகணும், அங்கேயே சாப்பிடணும், அங்கே உறங்கணும். அந்த 8 அடி கொட்டடிக்குள்ளே இவ்வளவு செல்வாக்கானவர் 16 ஆண்டு காலம் சுதந்திரத்துக்காக உள்ளே இருந்தவர். அப்படி இருந்துகிற பொழுது அவருடைய மனைவிக்கு காசு நோய் வருகிறது. சுவிட்சர்லாந்துக்கு அனுப்ப பார்க்கிறார், அங்கே முடியாது என்கிறார்கள். அந்த அம்மா செத்து போயிட்டான். இவர் ஜெயிலில் இருக்கும்போது அவருடைய மகள் இந்திரா காந்தி பிறந்த நாளுக்கு அப்பா போய் பார்த்து ஒரு ஸ்வீட் கொடுத்துட்டு
கிஸ் பண்ண போகிறார். ஆனால் கம்பிக்குள்ளே 2 உதடும் ஒட்டவில்லை. அந்த குழந்தை அழுது கொண்டே போய்விட்டது. அவர் சொன்னார், எனக்கென்று இருப்பது ஒரே ஒரு சின்ன குழந்தை தான், அதனுடைய தேகம் கூட எனக்கு பட முடியாமல் போய்விட்டது என்று எழுதுகிறார். அப்படி தியாகத்தை செய்தவர், தரையிலே படுத்திருந்தவர். மகன் எப்படி தரையில படுப்பான் என்று மோதிலால் அந்த மாளிகையிலே தரையில படுத்திருந்தார். அவ்வளவு தியாகம் பண்ணவர். அந்த குடும்பத்திலே இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து 5 திட்டங்களை போட்டு இந்த நாட்டை முன்னேற்றி உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் சென்று 150 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை விடுதலை வாங்கி கொடுத்து எல்லா நாட்டுக்காரையும் கை குறிக்கவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. அவருக்கு அந்தஸ்து கிடைத்தது. ஆனால் அவருடைய மகள் அவர் இறந்ததுக்கு பிறகு, அந்த தியாகத்திலே வந்து போறதற்கு பிறகு, அந்த அம்மையார் அவர்கள் ஒரு காலகட்டத்திலே பிரதமராகிறார்கள். பிரதமராகி ஒரு நாள் வீட்டிலிருந்து வெளியே வருகிறார்கள். அவருக்கு செக்யூரிட்டி இருந்தவனை சுடுகிறான். அந்த அம்மாவுடைய மார்பில் படுகிறது. அந்த அம்மா இந்தியில் கேட்கிறார்கள். அவன் பெயரை சொல்லி என்னப்பா செய்கிறாய் என்று. 2வது குண்டு பாய்கிறது. ரத்தம் பளபள என்று கொட்ட கீழே சாய்ந்து செத்து போனார்களே. அது தியாகம் இல்லையா இந்த நாட்டில்? அந்த அம்மையார் பெற்றெடுத்த ஒரு மகன் விமானத்தில் ஏறுகிற பொழுது அடிக்கி விழுந்து வெந்து செத்தானே அந்த விமானத்தோடு. அது தியாகி பெற்றெடுத்த ஒரு குழந்தை அல்லவா? இன்னொரு மகன் தேர்தலுக்கு வந்தான் பிரதமராக. இந்த பகுதியை வந்து சிறுபெரும்புதூரில் ஓட்டு கேட்கிற பொழுது ஒரு மனித வெடிகுண்டு வெடித்து சுக்குநூறாக கை கால் எங்குமே ஒட்ட வைக்க முடியாமல் சிதறி போய் இந்த தமிழ் மண்ணிலே ரத்தத்தை கொட்டி செத்து போனானே, அவன் தியாகி அல்லவா? இவரெல்லாம் செத்து போய் அந்த குடும்பம் ஆண் வாரிசியத்து திருகதியார் என்ற காலத்தில் சோனியா காந்தி வெளிநாட்டுக்காரியாக இருந்தாலும் இந்திய பெண்ணாக மாறியவர்கள். அவர் இந்தியாவினுடைய திருகதியாக நின்ற பொழுது தேர்தல் கூட்டணியை கலைஞர் வைத்தார். அப்பொழுது சொன்னார், அடுத்த பிரதமர் சோனியா காந்தி என்று சொன்னார். நான் இன்றைக்கு வெளிப்படையாக சொல்கிறேன், எந்த காங்கிரஸ்காரரும் சோனியா பெயரை முன்மொழியவில்லை, பயந்தார்கள். ஆனால் கலைஞர் சொன்னார் அடுத்த பிரதமர் சோனியா என்று. மகத்தான வெற்றி பெற்றது. நாடே தங்கத்தாம்பாளத்தில் வரவேற்பு வைத்து, தாயே நீங்கள் தான் இந்த நாட்டின் பிரதமர் என்று சொன்ன பொழுது கையெடுத்து கும்பிட்டு, எனக்கு வேண்டாம் அந்த பதவி, யாருக்காவது கொடுங்கள் என்று தனக்கு வந்த பிரதமர் பதவியே தூக்கி கொடுத்து விட்டாரே. அந்த அம்மையார் தியாகம் தெய்வம் அல்லவா? 10 ஆண்டு காலத்துக்கு பிறகும் நானே வருவேன் என்று அலைகிறீர்களே ஒரு பிரதமர் பதவிக்கு. வீட்டு வாசலிலே காத்திருந்த பிரதமர் பதவி வேண்டாம் என்று சொல்வதற்கு எவ்வளவு பெரிய திடமான மனது வேண்டும். அதை செய்தார்கள். தியாகம் அல்லவா? என்ன தியாகத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள்? விசா கைட்டிகள் இருந்தீர்களா? இருந்தவர்கள் வாஜ்பாய் செத்து போயிட்டார். அத்வானி எங்கேயோ மூடமாகிட்டீங்க. நீங்கெல்லாம் எங்க இருந்தீங்க? நாங்கெல்லாம் உள்ள இருந்துட்டு வந்தோம். அதே தானே இங்க கலைஞருடைய குடும்பம். கலைஞர் தியாகம் பண்ணாதவரா? 20 வயதிலேயே கள்ளக்குடியில் ரயில் முன்னால் படுக்கலையா? பாளையங்கோட்டையில் பாம்புக்கு மத்தியில் 62 நாட்கள் தனிமை சிறையில் இல்லையா? அதற்கு பிறகு இங்க வந்த பிறகு பலடி தியாகங்களை சிறைச்சாலைக்கு போகவில்லையா? இவ்வளவுக்கு மேலாக இந்த தியாகத்தை எல்லாம் புரிந்து வந்து இயக்கவர் கலைஞர் அவர்கள் இந்த இயக்கத்திலே தூய்மையாக இருந்த காரணத்தால் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனார் அண்ணாவுக்கு பிறகு. ஆனால் அவருக்கு பிறகு பேராசிரியர் சொன்னார், கலைஞருக்கு பிறகு தம்பி ஸ்டாலின் செயல் தலைவராக இருக்கட்டும் என்றார். அவரே சீஃப் மினிஸ்டராக முன்மொழிந்தார். ஆக ஸ்டாலின் என்ன கலைஞர் கருணாநிதி மகன் ஆகியனாலே அவர் சீஃப் மினிஸ்டர் என்றார் சொன்னார்கள். இல்லையே, அந்த இளம் வயதிலேயே தியாகம் செய்தவர் தானே. 71
21 வயசு கழி 50 ஆண்டு காலம் ஸ்டாலின் சுத்தாத ஊர் இல்லை, பேசாத மேடை இல்லை, போகாத ஜெயில் இல்லை, வாங்காத அடி இல்லை. அப்படித்தானே கொண்டு போய் மிசாக் ஐயா உள்ளே போட்டார்கள். உள்ளே போனவர்களுக்கு யார் அடி இல்லை? வேந்தனை அடித்த பொழுது தசை அப்படியே 1 கிலோ அரிசி கீழே விழுந்தது. தசை மாவே நாராயணசாமிக்கு பின்னால் அடித்து அந்த பின்பக்கமே காலியானது. ஒரே அறையிலே 30 பேர் 40 பேர் போட்டுவிட்டு ஒவ்வொரு நாள் கூட்டு அடித்தார்கள். ஸ்டாலினுடைய டேர்ன் வந்தனே அவர் கூட்டி அடித்தார்கள். சுற்றி நிற்பார்கள் 10 வார்டர்கள், அடி அடிந்து அடிப்பார்கள். சுருண்டு விழுந்தார் பாசக்குஞ்சியை போல ஸ்டாலின். இன்னும் 4 அடி அடித்தால் செத்து போவார் என்று உள்ளே இருந்த ஸ்டாலின் சிட்டிபாபு பார்த்தார். வார்டர் அவரை உள்ளே விடமாட்டென்றால் அவர் கையை தள்ளிவிட்டு ஓடி வந்து ஸ்டாலினுடைய பாடியிலே விழுந்தார். அவரை அடித்தார்கள். சிட்டிபாபு செத்து போனார். சிட்டிபாபு உயிரை கொடுத்து ஸ்டாலின் உயிரை காப்பாற்றினார். அந்த தியாகத்தெல்லாம் சேர்த்துதானப்பா எங்கள் கட்சியிலே அவரை நாங்கள் தலைவராக ஏற்றிருக்கிறோம். இது தியாகம் இல்லையா? கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்கு கூட ஆகவில்லை. இளம்பெண்ணை விட்டு விட்டு ஓராண்டு காலம் இல்லையா? என்ன தியாகம் செய்யவில்லை? யார் மாறனுக்கு அடி உழுந்து அவரு சாகவில்லையா? அந்த குடும்பத்தில் கலைஞரை இழுத்து கொண்டு போய் சாகர அளவுக்கு தரதரம் என்று இழுத்து கொண்டு போனார்களே 5 முறை சீஃப் மினிஸ்டர் இருந்தவரை, அது எல்லாம் தியாகம் இல்லையா? நீங்கள் இன்றைக்காவது ஒருத்தர் அப்படி பண்ணியிருக்கீங்களா? ஆக தியாகம் செய்துதான் வீழலாம். இன்னொன்று சொல்றேன் கேளுங்க. நாவலர் அண்ணாவுக்கு பிறகு யார் முதலமைச்சர் வந்தது? நான் அப்போ எம்எல்ஏ இல்லைன்னாலும் 24 ஹவர்ஸ் கலைஞரோடு போவேன். என்னை எங்கேயும் விட்டுருவாங்க. அந்த எம்எல்ஏ கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். யார் அடுத்த சட்டமன்ற தலைவர்னா அதுக்கு அவர் தான் தலைவர், சீஃப் மினிஸ்டர். யார் என்னும்போது அரக்கோணம் எம்எல்ஏ எழுந்து நாவலர் பேரை முன்மொழிஞ்சார். வேலூரில் சாரதியின் எம்எல்ஏ இருந்தார், அவர் அது வழிமொழிஞ்சார். உடனே ஈரோடு சின்னசாமி எழுந்து கலைஞர் பேரை முன்மொழிந்தார். எல்லோரும் கலைஞர் என்று பின்னாலே வழிமொழிந்தார்கள். அதற்கு பிறகு நாவலர் அவர்கள் வேண்டாம் என்று வாபஸ் வாங்கிவிட்டார், அது வேறு விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மகா கெட்டிக்காரர் பேச்சில், எழுத்தில், தியாகத்தில், கட்சியை நடத்துவதில், சட்டமன்றத்தில் பேசுவதில் அவருக்கு இணை அவருக்கு கூட கட்சியில் ஒருவர் இருந்து நான் அவருக்கு பதில் போட்டி போடுகிறேன் என்று வந்தார்கள். ஆனால் ஸ்டாலின் கலைஞருக்கு பிறகு இந்த கட்சியினுடைய தலைவர் என்ற நிலை அறிவிக்கப்பட்ட பொழுது 2 கோடி மக்களும் ஒரே நிலையிலிருந்து தளபதி மு.க. ஸ்டாலினை ஆதரித்தார்களே. எந்த அளவுக்கு 71 வயதில் in what capacity he has occupied such a post. இவ்வளவு பெரிய தாரத்து பண்ணிருக்கார். இதெல்லாம் இல்லையா? வாய் பிடித்ததோ மாங்காய் பிடிச்சதோன்னு ஒரு பிரதமர் பேசுகிறாரே, நியாயமா? எனக்கு புரியவில்லை. அவர் ஏன் எங்களையே தாக்குனீரே? உங்களோட அது ஏடிஎம்கே உங்களுக்கு இஷ்டக்காரனா கஷ்டக்காரனா? அவங்கள பற்றி ஒன்றும் சொல்லலையே. உள்ளவா உள்ளடி வேலையா நடக்குதா? இப்படி போட மாட்டு சந்தையில் விட்டுருன்னு அப்படி பேட்டுவான். என்னாச்சு? ஒரு நாள் பேசலையே. ஆனால் எங்கள் வேலூரில் மொத்த நாள் அவங்க அந்த பிபிஜே கேண்டிடேட்காரன் ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் போட்டு நோட்டீஸ் அடிச்சிருக்கான். பிரஸ்கார் என்னை கேட்டான் நேற்று வேலூரில், என்ன சார் இப்படி போட்டிருக்காங்களே? என்ன அது அதிமுகன்னு வராத ரோஷன் எனக்கு ஐயா வருது, ஆளை வெளியாகட்டான். ஆக இன்னும் தொங்குறீங்க. அது எடப்பாடி ஏறு கட்டி போவாயே அண்ணேன்னு பாடுவாக்கிடுவாங்க. ஆகியால ஒரு பிரைம் மினிஸ்டர்
எட்பி 10 வருஷம் இருந்தோம். போடான்னு போடல. இவ்வளோ பேருக்களெல்லாம் ஒரு அதாவது ஸ்டாலின் குடும்பத்தை ஒழிப்பேன், திமுகவையே ஒழிப்பேன். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, வேணாங்க. எங்களை என்னைக்கு நாங்கள் பிறந்தோமோ அன்னையிலேருந்து எங்களை ஒழிக்கிறதே வேலையாக இருந்தாங்க. எங்கள் அண்ணா சொல்லிட்டு போனார், இந்த கழகம் பாஷாணத்திலே புழுத்த புழு, இது வேறொரு பாஷாணம், இதை அழிக்காதுன்னார் அண்ணா. இதெல்லாம் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நாங்கள் ஞாபகிச்சிருக்கோம். ஆகையினால நாங்கள் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சு இந்த தமிழ் மக்களுக்கு சொல்கிறோம், இது தமிழ்நாடுன்னு சொல்கிறோம், நாங்கள் பேசுகிற தமிழ் மொழின்னு சொல்கிறோம். இந்த மொழியிலிருந்து தான் தெலுங்கு போனது, இந்த மொழியிலிருந்து தான் கன்னடம் போனது, இந்த மொழியில் தான் மலையாளம் போனது, இந்த மொழியில் தான் துளு போனது. ஆக தாய்மொழி இது, வேர் சொல்லிது தான் கிளாசிக்கல் லாங்குவேஜ், உயர்தனி செம்மொழின்னு சொல்கிறோம். அட மற்றவனுக்கு வந்தால் பரவாயில்லையா ரோஷம்? இந்த கவர்னருக்கு என்ன வந்து ஒரு கூத்துக்கார மனுஷன், ஏதாவது கால்வெல்டு ஸ்கூல் கூட படிக்கலைன்னா. ஆனால் மிஸ்டர் கவர்னர் அவர்களே, அவர் ஸ்கூல் படிக்கலை, ஆனால் இந்த நாட்டுக்கு வந்து திசையின் வெளியிலே குடியேறி அங்கே மதத்தை பரப்ப வந்தவர். இயேசுவை சொல்லுவதற்காக தமிழ் படித்து, தமிழில் இருக்கிற கிராமரை படித்து, இந்த தமிழுடைய சொற்கள் வேறொன்றில் கலந்து வருவதை பார்த்து, இவரை போலவே கட்டார் என்கிறவர் ஆந்திராவிலே தெலுங்கு படித்து அதை ஆராய்ச்சி பண்ணியிருந்தான். இன்னொருத்தவங்க கன்னடம் மலையாளம் வந்தான். அவங்களெல்லாம் பார்த்து இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டார். இவர் தலைன்னா, தெலுங்கான கேட்டேன் தலைக்கான்னா, கன்னடக்கான தலைன்னா, மலையாளி தலைன்னா. ஆக தலை ரூட்ஸல் இருக்கு. ஆக இது ஆராய்ச்சி தமிழ் தான் உயர்தனி செம்மொழி என்று அவன் சொன்னான் எங்களுக்கு. உனக்கே அது கோபம், உனக்கு தமிழும் தெரியாது, எங்க மொழி அவரை கேட்குற ஒன்று வச்சுக்கோ. அவன் எல்லாம் வரலன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காத. தமிழை எங்களுக்கு தெரியலையே, இது என்ன மொழின்னு தெரியலையே. அவன் சொன்ன பிறகால் தான் எங்களுக்கு தமிழ் 3 இடைகள் கொண்டு சொல்கிறோம். போப்புன்னு ஒருத்தர் வந்தார், போப் ஐயரனே பேர் வச்சுக்கிட்டாரு, தேவாரத்தை மொழிபெயர்த்தார் ஆங்கிலத்தில், அதை கொண்டு போய் காலேஜில் பரப்பினார். சீபன் பாகுன்னு ஒருத்தர் வந்தார், தரங்கம்பாடிக்கு வந்தார், அச்சுக்கு கொண்டு போனார். திருக்குறளை கொண்டு போய் ஜெர்மனில் அச்சடித்து முதலாக திருக்குறளை அச்சேற்றியவன் சீகன் பாகு என்ற ஒரு பாதிரியார். இன்னொரு பாதிரியார் ஜெர்மனில் வந்தார், நேராக போய் திருநெல்வேலி அடைஞ்சார். அந்த கலெக்டரை பார்த்தாரு, இந்த ஊரில் ஒரு அரிக்கமேடுன்ற இடம் எங்கே இருக்குன்னு கேட்டார். எதுக்குன்னு கேட்டான், 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதர்கள் வாழ்ந்த இடம் அங்கே இருக்குதுன்னா. அவன் அது எப்படிதான் படித்தான்னு கேட்டான். அவன் ஒரு ஆர்டிகலில் படிச்சுட்டு கப்பல் ஏறி 4 மாதம் கப்பல் ஏறி வந்து இறங்கி அவன் வெள்ளைக்காரன் போய் கலெக்டர் பார்த்து தோண்ட ஆரம்பித்தான். அதுலேருந்து பொண்ணும் வெண்ணும் மனையும் மனித கூடுகளை கிடைத்தது. அதான் ஃபர்ஸ்ட் ஆர்காலஜி கொண்டா அரிக்கமேடு ஆராய்ச்சி. அரிக்கமேடு ஆக அவன் வெள்ளைக்காரன் வந்த பிறகால் தானையா எங்களுக்கு இது உடம்பை பற்றி தெரிஞ்சது. காயமே இது பொய்யாடா காத்தடைந்து பையாடான்னா இல்லையே, அது பாடியை சொல்லி கொடுத்தான். அவன் தானே எங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தான். அவன் தானே எங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ல்டு சொன்னான். அவன் தானே அமெரிக்கா கண்ணு சொன்னான். அவன் தானே கப்பல் சொன்னான். அவன் இல்லைன்னா நாங்கள் என்ன கதி ஆகிறது? என்ன சொல்லிடு? நீங்கள் என்ன பண்ணீங்க? வேதம் 4, அது பிராமணன் சத்தியன் வைசியன் சூத்திரன் அவனுக்கு இருக்கா. இந்த பிராமணன் இருக்கிற இடத்துல யாரும் 3 பேர் போகக்கூடாது, செருப்பு போடக்கூடாதுன்னு ஒன்று இது வச்சுக்கோ. இடுப்புக்கு கீழே தாயா இந்த ஜாதி வேட்டி கட்டலாம், இந்த இடுப்புக்கு கீழே தான் கட்டலாம். செருப்பு போடக்கூடாது. அவன் வீதிகளில் அவனை இடுப்புக்கு கீழே துண்டை தூக்கி தோளில் போடுறான்னு சொன்ன பெரியவர் எங்கள் தந்தை பெரியார்.
திருவாதூர் ராஜரத்னம் பிள்ளை தோளில் துண்டு பாட்டு வாசித்தார். வாசிக்க முடியாதுன்னா பெரியார் சொன்னார், துண்டு போட்டு வாசிடார்னார். அன்றைக்கி தானே சுயமரியாதை வந்தது. இன்றைக்கி அதனுடைய விளைவு தானே நாங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருக்கோம். இவ்வளோ பேர் படிச்சுட்டு வந்திருக்கோம், தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஆகையினால கவர்னரு அவருக்கு ஒத்து உதவுற மாதிரி பேசுகிறார். எங்களுக்கு அவருக்கு பதில் சொல்கிறதா இவருக்கு பதில் சொல்கிறார் அல்ல. ஆனால் ஒன்று வச்சுங்க, இந்த நாட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர எந்த கும்பனாலும் ஆள முடியாது. ஆண்டா இது நாடு நாடாக இருக்காது. 10 வருஷ காலம் ஆண்டு இருக்காங்க. இந்த 10 வருஷத்தில் என்ன தாழ்ந்தது? நாங்கள் சொன்ன திட்டத்தையெல்லாம் நிறைவேற்றலையா? நாங்களா நிறைவேற்றல. இந்த ஒரு என்ன மருத்துவமானது? எய்ம்ஸ் மருத்துவமனை. எய்ம்ஸா ஏதோ ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனையை எங்கள் காலத்தில் கொடுத்தீங்க? அவள் காலத்தில் கொடுத்தீங்க. அம்மா காலத்தில் வந்துச்சா? 18 வந்திருக்குது. 18 போய் இப்போ 2028 வரும்போது 4 வருஷம் போனாக்கா இதுவரையும் நீங்களுக்கு செங்கல் கூட வைக்கலன்னு தானே உதயநிதி செங்கல் காட்டிக்கிட்டு இருந்தார். அவர் என்னமோ ஒன்று சொன்னார், சனாதனா என்ன? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது அந்த என்ன கொள்கது, இந்த இல்லை சமாதானம் பண்ணுறதே இந்த ஆஸ்திக கொள்கை தான். பிராமணன் வேதம் ஓதணும், சத்திரியன் போர் புரியணும், வைசியம் வியாபாரம் பண்ணணும், இவன் சொல்லணும், எவனும் இந்த ஊரில் இருக்கக்கூடாது. அது சொல்கிறோம் சனாதானம். நாங்கள்லாம் அது மீறி வந்திருக்கிறோன்னு சொல்கிறோம். என்ன தப்பு? நாங்களாம் சொல்கிறோம், அது இருக்கிறது தானே சொல்கிறோம். எழுதி வச்சிருக்கானே அதுதானே சொன்னார் இளைஞர். அவருக்கு உதயநிதி உள்ளபடியே சொல்கிறேன், அவன் நல்ல ஒரு பகுத்தறிவாதி. நான் கூட சொல்லுவேன், என்னப்பா கொஞ்சம் வேகமாக பாருங்க மாமா, நீங்கள் பேசாமல் இருக்கணும். கலைஞர் எங்களுக்கு அப்போ சொல்லுவார், யோ துரை, அவன் என்னை விட பகுத்தறிவாதி, அவன் என்னை விட அப்போவே சொல்லுவேன் நான், என்ன பார்க்கும் தாத்தா சொல்கிறாரு அவரோட பகுத்தறிவாதியாக இருந்தான். அவர் பகுத்தறிவாதி சொல்கிறேன் சார். எங்கள் பெரியார் சொல்கிறதெல்லாம் கேட்டால் என்ன ஆகுது? நீங்கள் சொன்னதுக்கு சாஸ்திரங்கள் பையன்னு சொல்லியிருக்கானே பாரதி. ஒரு சட்டம் போட்டார் மோடி, இந்த இந்தியாவுக்கு யார் ஒன்றா வரலாம், குடியுரிமை தருவேன். சீக்கியர் வரலாம், அவன் வரலாம், இவன் வரலாம், 2 பேர் வரக்கூடாது. அதாவது வெளிநாட்டிலேருந்து அகதிகளாக வரலாம்னு வச்சுக்கோ, 2 பேர் வரக்கூடாது. முஸ்லீம் வரக்கூடாது, இலங்கை தமிழன் வரக்கூடாது. ஆக மற்ற யார் வேணா வரலாம்னா இந்த இந்தியா என்ன இவங்க அப்ப முட்டு சொத்தோ? இந்த நாட்டினுடைய பிரஜைகள் அல்லவா இஸ்லாமியர்கள். கண்ணியமிக்க காகிதம் இல்லை. சுதந்திரம் வந்த பொழுது அகில இந்திய முஸ்லிம் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தவர். அப்பொழுது அவரை கேட்டார்கள், நீங்கள் பாகிஸ்தானுக்கு வந்து விடுங்கள், அந்த இடத்தில் நீங்கள் ஜனாதிபதி ஆகலாம், பிரதமர் ஆகலாம், அங்கேயும் நீங்கள் இந்த சமுதாயத்தை காப்பாற்றலாம் என்று சொன்னார்கள். கண்ணியமிக்க காகிதமித்து என்ன சொன்னார்? நான் மதத்தால் இஸ்லாமியன், ஆனால் இந்த மண்ணிலே நான் இந்தியனாக பிறந்திருக்கிறேன். இந்திய மண்ணிலே பிறந்து விழுந்திருக்கிறேன். இந்த நாட்டு காற்றை சுவாசித்திருக்கிறேன், இந்த தண்ணீரை குடித்திருக்கிறேன். எனக்கு தெரிந்ததெல்லாம் இந்தியா. வெள்ளைக்காரன் எதிர்த்து போராடி இருக்கிறேன். மதத்தால் நீங்கள் துண்டுபட்டு போவதை நான் விரும்பவில்லை, போய் வாருங்கள் என்று சொன்னாரே தவிர அப்படியா என்று போகவில்லை. அந்த கைத மீளத்தினுடைய வழியிலே வந்திருக்கிற பெருமக்களாகிய அவர்கள்தான் இன்றைக்கு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாட்டில் என்ன வேண்டும்? அரசாங்கம் என்ன செய்யணும்? மக்களுக்கு முதலில் உணவு, உடை, இருப்பிடம், இது 3 கொடுக்கணும். அடுத்து
உடைமைக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு இருக்கணும். இந்த நாளையும் செய்தால்தான் அது ஆட்சி, இல்லாவிட்டால் அது காட்டாட்சி. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? எங்களுடைய அரசாங்கம் மதச்சார்பற்ற அரசாங்கம் டிக்ளேர் பண்ணுகிறோம். யாரும் இந்த மண்ணிலே வாழலாம், உரிமை உண்டு. இந்த மதம் எங்களுக்கு விரோதி என்று நாங்கள் பிரகடனப்படுத்தியதில்லை. இன்னும் சொல்ல போனால் திராவிட இயக்கம் ஆரம்பத்தில் உருவான காலத்தில் இதை தனியாக கூட்டம் போட்டால் பெரியார் உள்பட, பட்டிவீரம்பட்டி சுதந்திரபாண்டியன் உட்பட, பன்னீர்செல்வம் உட்பட ஒரு தனி மேடையில் பேசினால் அன்றைக்கு காங்கிரஸ்காரர்கள் வெறிகொண்டு தாக்கினார்கள். அந்த நேரத்தில் தான் இருவண்ண கொடியை பெற்றுக்கொண்டு போய் பிறை கொடி பறக்கிற அந்த மேடையிலே கட்டிவிட்டு இஸ்லாமிய மேடையிலே தான் இந்த திராவிட இயக்க கருத்துக்கள் முழங்கப்பட்டது என்பதை வரலாறு தெரிந்தவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆக நாங்கள் ஒரு தாய்க்கு பிறந்த இரட்டை குழந்தைகள் இந்த மண்ணிலே நாங்கள் மறந்துருக்கிறோம். எங்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு? சட்டம் ஒழுங்கு சரியில்லையா? பக்கத்து மாநிலத்தை எல்லாம் பார்த்தால் தெரியுமே, சட்டம் ஒழுங்கு சரியில்லை சொல்ல முடியாது. அந்நிய நாட்டிலிருந்து முதலீடை கொண்டு வரவில்லை என்றால் ஒரு முறைக்கு இருமுறை அதற்கான வேலை நடந்து கொண்டு இப்போ முதலீடு வந்து கொண்டிருக்கிறது. தொழில் பெருகவில்லையா? பெருகிறது. நண்பர் மாசு சொன்னதை போல் நீர்நிலைகளை செப்பனிடப்பல்லையா? செப்பனிட்டுக் கொண்டிருக்கிறது. 3 லட்சம் ஏக்கரை பயிரிட வேண்டிய குருவை 5 லட்சம் ஏக்கர்களை தஞ்சாவூரிலே பயிரிட வைத்திருக்கிறோம். அது எங்களுடைய சாதனை இல்லையா? இப்பொழுதே தூர்வாரி முடித்து விட்டோமே காவேரியை. இது வரலாற்றிலே முதல் முறை அல்லவா? நாங்கள் சொல்லாததை எல்லாம் செய்திருக்கிறோமே. சொன்னதை ஏன் செய்யலைன்னா, நாங்கள் 5 வருஷம் சொல்லியிருக்கோம். எக்ஸாமினேஷனில் உட்காந்தான்னா 3 மணி நேரம் அவனுக்கு எழுதுறதுக்கு, அவன் இன்னும் 2 கொஸ்டின் எழுதலாம். அவன் 2:30 மணி ஆச்சுடா, நான் 1/2 மணி நேரம் இருக்குது சார் நான் எழுதுறணும். ஆகியனால இன்னும் எங்களுக்கு நேரம் இருக்கு. ஆனால் திட்டங்களுக்கு பதில் உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சிருக்கார் தலைவர். அதில் ஒன்று தானே இந்த காலை உணவு சொன்னார். நான் ஒரு நாள் கோயம்புத்தூரில் இருந்து சொன்னார், அண்ணே இருந்தேன், 6 மணி ஆக்கெல்லாம் டிஃபன் கேரியில் போட்டுக்கிட்டு பெண்கள்லாம் வரிசையாக நடந்து போயிருந்தாங்க. நான் அப்போ நினச்சேன், இப்போ மற்ற குழந்தையெல்லாம் எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, நம்ம வீட்டிலலாம் தலை சீவி அதெல்லாம் அனுப்புவாங்க, அப்படி கிடையாது அப்படின்னு பார்த்தேன். ஆக கிராமத்துங்களில் ராத்திரியில் சாப்பிட்ருவாங்க, மீதி சோறு இருந்தால் தண்ணி ஊற்றி வைப்பாங்க, இல்லைன்னா அதுவும் இருக்காது. இவங்களே சாப்பிட்டுக்கடா நான் போகிறேன் அப்பாவுக்கு பார்த்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த குழந்தை செட்டிப்பானையை தொடு பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகும். அவர் அங்கே பூகோளம் நடத்துவார். இந்த பையனுக்கு ஒன்று இல்லை, தூங்கிட்டு இருப்பான். படான்னு வாத்தியார்ட்டு வருவார், தூங்குறியாடான்னு. பசி விட்டு அந்த பசியை உணர்ந்து சொன்னார், இந்த குழந்தைக்கு நான் காலையிலே சிற்றுண்டியை அளிப்பேன். இது சிற்றுண்டி காலையிலே அந்த குழந்தைக்கு பசியாற்ற வேண்டும் என்ற யார் செய்ய வேண்டியது? அவர் தாய். தாயினும் சால பரிவுடையவராக இருந்த காரணத்தினால் தளபதி இந்த 71 வயதிலே தாயாக மாறி அந்த குழந்தைகளுக்கு பண்றார். அப்போ கரெக்டாக சாப்பிடுது, சூடா கிளாஸில் உட்கார்றாரு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு? மத்தியானம் சோறு போடுறாங்க, சாப்பிட்றாங்க. நான் சொன்னேன், தம்பி ஒரு ஐடியா சொல்கிறேன்னு. என்ன? காலையில் நம்ம டிஃபன் போட்டுடுறோம், மத்தியானம் சோறு போட்டுடுறோம், இந்த ராத்திரி விட்டு வைக்கலாமா? என்னென்ன சொல்கிறீங்க? எல்லாருக்கும் பையன்களுக்கு ஒரு டிஃபன் கேரில் வாங்கி கொடுக்கலாம். போகும்போது அந்த பசங்களுக்கு 4 சப்பாத்தி தட்டி போட்டு தக்காளி சட்னி கட்டி பண்ணி போட்டுவிட்டா சாப்பிட்ருவாங்க. ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட மிச்சத்தை அவங்க வீட்டில் சாப்பிட்ருவாங்க. இப்போ நிம்மதி ஆகி போச்சா? ஆக அவங்க பெற்று போடுறது தான் அவங்க வேலை, மற்ற வேலை நம்மளுது. புறநாட்டில் ஈண்டு புறத்தல் என் கடனே அப்படின்னு புறநாட்டில் சொன்ன மாதிரி பெற்று போடுறது அவங்க, சோறு போடுறது நாம். வளர்த்து நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்கண்ணே, இது எங்கேயாவது சொல்லி கலப்பி விட்டுறாதீங்க, அது கொஞ்ச நாளைக்கு ஆகட்டும் அப்படின்னு சொன்னார். ஆகியனால அது பண்ணியிருக்கார். இன்றைக்கி அதே மாதிரி நாங்கள் சொல்லலை, பஸ்ஸில் போகிறாங்க ஃப்ரீயாக போங்கன்னு சொன்னோம்.
எங்கள் வேலூரில் அன்றைக்கி ஒரு சொல்கிறார் கண்டக்டரு, ஏறி உட்காடுறாங்களாம். எந்த ஊருக்குமா போகணும் அப்படின்னு கேட்டாரா. இந்த பஸ்ஸு எந்த ஊருக்கு போகுதுன்னாங்களா. இந்த பஸ்ஸு எந்த ஊருக்கு போகிறோம், உனக்கு என்னம்மாண்ணா. யோ, இந்த பஸ்ஸு எந்த ஊருக்கா போகுது, திருப்பத்தூருக்கு போகுது, விடு காசா பண்ணுமா விடு. திருப்பத்தூரில் போய் எங்கே யார் 4 பேர் பார்த்துட்டு ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காருது. எந்த ஊருக்குமா போகணும், இந்த பஸ்ஸு எந்த ஊருக்கு போகுது, கிருஷ்ணகிரிக்கு, விடு. கிருஷ்ணகிரி வேலூர், ஜாலியாக போச்சுங்க. அதே மாதிரி தாய்மார்கள் வீட்டில் இருக்காங்க, இந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டோம், இப்போ கொடுக்குறோம். அது என்ன அவங்களுக்கு விட்டு போச்சு இவங்களுக்கு விட்டு போச்சுன்னு சொன்னான். எல்லாம் சார், சோறு போடும்போது 2 இறச்சி தான் போயிடும். சில பேர் இருப்பாங்க, எனக்கு இல்லை உனக்கு இல்லைன்னு. ஆனால் இன்னைக்கு 100க்கு 90 பேர்களுக்கு அது போய் சேர்ந்து இருக்கின்றத கிராமத்தில் இருக்கிற எங்களுக்கு தான் தெரியாது. சேர்ந்துருக்கு புண்ணியமாக ஏதோ போட்டோங்க, பிள்ளைக்கு வயிறார போடுறான், எங்களுக்கு 100 கொடுக்குறான். இந்த பொண்ணுக்குமா இப்போ இந்த காலேஜில் படிக்கிறா, ஆக்சிலியம் காலேஜில், அவளுக்கு 1000 வருது. நாங்கள் கேட்டோம், அது என்ன பொண்ணுக்கு மட்டும் கொடுத்தீங்க பிள்ளைக்கு இல்லைன்னா, அவனுக்கும் கொடு. இதில் என்னத்தை நீங்கள் தப்பு மோடி அவர்கள் தொலைச்சி போடுறது, இதில் என்ன பண்ணுறோம். ஆகையினால இந்த ஆட்சியை குறை சொல்கிறது பெரிய இல்லை. ஆக இவங்க எங்களை தோக்கடிச்சுட்டு போகிறாங்க. ஒன்று வச்சுக்கோ, இந்த மண்ணுக்கு உரியவர்கள் நாங்கள், உங்களுக்கு உரியவர்கள் நாங்கள், உங்கள் சுகத்துக்கங்களிலே பங்கேற்கிறவர்கள் நாங்கள். எங்களை விட்டால் உங்களுக்கு வேறு ஆள் இல்லை, உங்களை விட்டால் எங்களுக்கு ஆள் இல்லை என்று அண்ணா சொல்லுவார். அதுதான் நிதர்சனம் என்று கூறி வாய்ப்புக்கு தருவதை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.